என்னய்யா, எல்லாரும் இருக்கீங்களா? நம்ம வீட்டில் எப்போ பார்த்தாலும் இருக்கிற காய்ஞ்ச திராட்சையை பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறோம். அதில் கருப்பு கலர் திராட்சை இருக்கு. அதில் அவ்வளோ நல்லது இருக்குன்னு தெரிஞ்சால் அசந்துருவீங்க. சாப்பிட்டா வயிறு உப்புசமாக இருக்கா, இல்லை எது சாப்பிட்டாலும் ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்கா? ஒரு 2-3 நாளைக்கு இந்த கருப்பு திராட்சையை சாப்பிட்டு பாருங்க. இதில் நார்ச்சத்துன்னு ஒன்று இருக்குது. அது நம்ம குடலை சுத்தமாக வச்சுக்கும், ஜீரணம் நல்லா ஆகும். உடம்புல தெம்பு இல்லையா, எப்பவும் டயர்டாக இருக்கா, ரத்தம் கம்மியாக இருந்தால் இப்படி தான் இருக்கும். இந்த கருப்பு திராட்சையில் இரும்பு சத்து நிறைய இருக்குது. அது நம்ம உடம்புல ரத்தத்தை ஊற வைக்கும். கூடவே விட்டமின் சி வேறு இருக்குது. சும்மா சொல்லக்கூடாது, உடம்புக்கு அவ்வளோ நல்லது. வயசாயிருச்சுன்னா எலும்பு தேஞ்சு போயிடும்னு கவலைப்படாதீங்க. இந்த கருப்பு திராட்சையில் கால்சியம், பொட்டாசியம்னு 2 சத்து இருக்குது. அது நம்ம எலும்புகளை நல்லா உரமாக்கும். நீங்களும் நல்லா தெம்பாக இருக்கலாம். நெஞ்சு வலிக்குதா, கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கான்னு டாக்டர் சொல்லிட்டாங்களா? அப்போ இந்த கருப்பு திராட்சையை டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுங்க. கெட்ட கொலஸ்ட்ராலை குறைச்சி ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோலில் வைக்கும். உங்கள் இதயத்துக்கு இது ரொம்ப நல்லது. புற்றுநோயின்னு வந்துட்டால் ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த கருப்பு திராட்சையில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்னு சில நல்ல விஷயங்கள் இருக்குது. அது கெட்ட கிருமிகளை அழித்து கேன்சர் வராமல் நம்மளை பாதுகாக்கும். இந்த கருப்பு திராட்சை எப்போவுமே தண்ணியில் 1 மணி நேரம் ஊற வச்சு சாப்பிடுங்க. அப்போ வயிறு உப்பாது, சீக்கிரமாக ஜீரணமாகும். பார்த்தீங்களா, சின்னஞ்சிறு கருப்பு திராட்சையில் எவ்வளோ பெரிய நல்லது இருக்குன்னு. இது மாதிரி நம்ம இயற்கையில் எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்குது. அதை தெரிஞ்சுக்கிட்டா நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம்.